வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஞ்சு. திஸ் இஸ் மை சேனல் ரஞ்சு விலாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனை யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆச்சா இல்லையா, என்ன ரிசல்ட் கிடச்சதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, லைக் ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து இரிட்டேட் ஆகும், இல்லை உங்கள் தலையில் வந்து புண்ணு இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி தலையில் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா எனக்கு வந்து தலையில் நீர் கோர்த்துக்கும், தலைக்கு குளித்தாலே நீர் கோர்த்துக்கும், எனக்கு தலைவலிக்கும், அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இதை தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து ஆகலை, எனக்கு எந்த இஷ்யூஸும் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு சொல்லி எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட காது இருக்கு இல்லையா, காதோட பின்பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கேல்ப் இருக்குல்ல, இந்த ஸ்கேல்ப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை, உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்ல, இல்லை நான் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2 months வந்து நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற டிப்பு, அதாவது ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நான் இந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து ஆயில் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டரை வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அதில் அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அப்படி இல்லை இன்றைக்கி நான் அப்ளை பண்ணணுன்ற பட்சத்தில் என்னோடய ஹேரில் வந்து ஆயில் இருந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக இல்லை. என்னோடய ஸ்கேல்ப்புக்கு வந்து போதுமான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுனால நான் எனக்கு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 monthsல நான் ஆனியன் ஜூஸ் வந்து ஹேரில் அப்ளை பண்ணப்போ எடுத்த வீடியோஸ். இது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டேன். தென் 20 to 30 minutes கழித்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியலை, எனக்கு வந்து இது எஃபெக்டிவாக தான் இருக்குது. 2 monthsல வந்துட்டு 4 to 5 centimeter வந்து வளர்ந்துருக்கு. எனக்கு வந்து எஃபெக்டிவாக தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து 1/2 inch தான் வந்துட்டு ஹேர் வந்து க்ரோத் ஆகும். கிடைச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 monthsல வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட 2 inch வரைக்கும் ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா பவுன்ஸியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ரஞ்சு.